தினசரி பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையை பிரிக்கவே முடியல. நம்ம பிரிக்காமலே சொல்லிடலாம். இன்னைக்கு ஒரு 4 படுகொலை நடந்திருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 24 மணி நேரத்தில் 3 படுகொலைகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் படுகொலைகள். ஆக மாவட்டத்திற்கு ஒரு 2 இடம் 3 இடத்துலயாவது படுகொலைகள் நடக்காம இல்லை. இதற்கெல்லாம் முழு முதல் காரணம் அடிப்படையாக என்னன்னு தெரிஞ்ச விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்களும் டெய்லி பத்திரிகையில் எங்களை கேட்டுட்டே இருக்கேன், நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இதுக்கு எல்லாமே அடிப்படையாக காரணமாக விளங்குவது என்னன்னா போதைப் பொருட்கள். கஞ்சா புறத்த நாட்டில் ஒரு திமுகவை சேர்ந்தவரை இப்போ 2017-18 கஞ்சா அடிச்சுக்கிட்டு போய் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. எல்லா இடங்களிலும் எல்லா குக்கிராமங்களிலும் இப்போ கஞ்சா வந்துருக்கு. திமுக ஆட்சி வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. மெட்ராஸில் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கொக்கைன் அப்புறம் போகிற நவீன விதமான போதைப் பொருட்கள். ஆனால் தேவைப்பட்ட எதிர்கட்சிகளை மட்டும் அரெஸ்ட் பண்ணி அவங்க அதில் ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி காட்டுறாங்க தவிர இந்த திமுக அரசாங்கம் முற்றிலும் ஒரு மக்கள் விரோத சக்தியாக. சொத்து வரி இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. 300% சொத்து வரி கூட்டியிருக்காங்க. மின்சாரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு மின்சார கட்டணம் கூடியிருக்கு. அதற்கு தெரியாமலே என்ன பண்ணா வருஷத்துக்கு 6% மின்சார கட்டணம் கூட்டுறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு டெபாசிட் கட்ட சொல்றாங்க. இது மறைமுகமான மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு செயல். இது மக்கள் விரோத அரசை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கான மக்கள் எழுச்சியோடு சந்திக்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம்.